தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிப்புறத்தையொட்டி பக்தர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால் குடம் சுமந்து வந்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகிறார்கள். இதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு அங்கு ஏராளமான பக்தர்கள் தற்போது குவிந்திருக்கிறார்கள். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால் குடம் சுமந்து வந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர், வணக்கம். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிப்புறத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சுதாகர். வணக்கம் சிந்து. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் இன்று ஆடிப்பூர்ணம் தினத்தை முன்னிட்டு அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் மலைக்கோவில் குவிந்து காவடி எடுத்தும் உடல் முழுவதும் அலகு சுற்றியும் அதே போல பெண்கள் பால் குடம் எடுத்து வந்தும் பம்பை சத்தத்துடன் முருகன் பக்தி பாடல்கள் பாடியவாறு மாட வீதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் 100 ரூபாய் கட்டணம் வழியாக 1 மணி நேரத்துக்கு மேலாகவும் அதே போல பொது தரிசனம் வழியாக 2 மணி நேரத்துக்கு மேலாகவும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து காவடி மண்டபத்தில் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் முன்னிலையில் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசன திரவியங்களை அபிஷேகம் செய்து நடைபெற்று வருகிறது. சிந்து. நன்றி சுதாகர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.